पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் மற்றும் இதயபூர்வமான இனிய வாழ்த்துக்கள். அன்னை லக்ஷ்மி தேவியின் 1000 திருநாமங்களிலே இப்பொழுது நாம் 473வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். எம்பெருமான் நாராயணன், இவன்தான் நாராயணன் என்று அடையாளம் காட்டுவது எது என்று ஒரு கேள்வி. என்ன பெரிய விஷயம்? நாராயணன் 4 கையோடு இருப்பார், சங்கு சக்கரம் ஏந்தின்னு இருப்பார், பீதாம்பரம் தரிச்சுட்டு இருப்பார். இவர் தான் நாராயணன் தெரிஞ்சு போயிடும். இதுக்கு போய் இவ்வளோ பெரிய லெக்சரா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் வைகுண்டத்தில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கான். இங்கே நாராயணன் இருக்கார், நாம் என்னவோ இப்படி இருக்கோம் 2 கையோட. ஆனால் வைகுண்டம் போயிட்டால் நமக்கும் நாராயணனை போன்ற வடிவம் எடுக்க முடியும். சாரூப்பியம்னு ஒன்று வருமா. சாரூப்பியம்னா இறைவன் எப்படியோ அவனை போலவே ஒரு ரூபம் நமக்கு. அதனால தான் நீங்கள் பெருமாள் கோயிலில் போனீங்களான்னா அந்த கோவிலில் துவாரபாலகர்கள், வாசல் காப்பாளர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் சங்கு சக்கரம் இருக்கும், திருமாலை போலவே இருப்பாங்க பார்த்தா. சில கோயில்களில் துவாரபாலர்களை பார்த்துட்டு இதுதான் பெருமாள்னு முன்னாடி தேங்காய் உடைச்சி நமஸ்காரம் பண்ணக்கூடிய பக்தர்களோட பார்த்துருக்கேன் நான். துவாரபாலகர்கள் வாட்ச்மேன், பகவானுடைய கோயில் காப்பாளர்கள். நாராயணன் கோயிலுக்கு 4 பக்கமும் வாசலும் வேடிக்கையாக சொல்லுவாங்க. பொதுவாக பெருமாள் சன்னதிக்கு கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு வாசல்கள்லாம் இருக்கும். அங்கெல்லாம் ஒவ்வொரு வாசலுக்கு 2 துவாரபாலர்கள் இருக்காங்களாம். சண்டர், பிரச்சண்டர்னு 2 பேர், அவங்க கிழக்கு துவாரபாலர்கள். தெற்க போனால் அதே மாதிரி பத்ரர், சுபத்ரர் அப்படின்னு 2 பேர். மேற்க போனால் ஜெயன், விஜயன்னு 2 பேர். வடக்க போனால் தாத்தா, விதாத்தா. இப்படி எம்பெருமானுக்கு 8 காவல்காரர்கள் இருக்காங்க. இந்த 8 காவல்காரர்கள் சிலைகளெல்லாம் கோயிலில் பார்க்கலாம். அந்த துவாரபாலகர்களுக்கெல்லாமும் சங்கு சக்கர சின்னங்கள் இருக்கும். அந்த சங்கு சக்கர சின்னங்களோட துவாரபாலர்களை பார்க்கும்பொழுது திருமாலுக்கு அவளுக்கு வித்தியாசம் தெரியாது. அப்போ கோயிலில் உள்ள அந்த சிலைகள்லேயே இது திருமாலுடைய விக்கிரகம், இது அவருடைய தொண்டர்கள் விக்கிரகம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆழ்வார்கள்லாம் நம்மளை போல் கோலத்தில் இருப்பாங்க. ஆச்சாரியர்களில் ராமானுஜர், மணவாள மாமனிகள் போன்றவங்க கஷாயம் கட்டி சன்னியாச கோலத்தில் இருப்பாங்க. சுவாமி தேசிகன், நடாதுரம்மாள் போன்ற ஆச்சாரியர்கள் வெள்ளை வேட்டியில் நம்மை போன்ற காட்சி தருவார்கள். ஆனால் இந்த வைகுண்டத்தில் எம்பெருமானோட பணிபுரியக்கூடிய இந்த துவாரபாலகர்கள், இவரெல்லாம் நித்திய சூரியர்கள்னு சொல்கிறோம். இப்போ ஏற்பட்ட துவாரபாலகர்களை எல்லாம் அவங்களும் சங்கு சக்கரத்தோடு இருந்தால் இவங்களுக்கு பெருமாளுக்கு எப்படி வித்தியாசம் தெரியும்? சில சமயத்தில் முருகப்பெருமானுடைய சிலை எடுக்கலாம், அது பார்த்தா எம்பெருமான் நாராயண சிலை போல் இருக்கும். அழகான முகம், இவர் மாதிரியே இளமை எல்லாம் இருக்கும். அப்போது இந்த விக்கிரகங்களுக்குள்ள இது திருமால் விக்கிரகம், அவருடைய பரிச்சாரகர் தொண்டர்கள் விக்கிரகம் இல்லை, இது திருமால் விக்கிரகம், இது முருகன் விக்கிரகம் இல்லை அப்படின்னு இல்லாமல் அடையாளம் காட்டுறது எது? ரொம்ப கூர்ந்து பார்த்தா எம்பெருமானுடைய மார்பில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தான் இந்த வாசியை காட்டுவார். துவாரபாலர்கள்லாம் பார்க்கலாம், சங்கு இருக்கும், சக்கரம் இருக்கும், நாராயணனை போலேயே நாராயணனை போலேயே அகன்ற கருணை பொழியக்கூடிய விழிகள் அப்படிலாம் இருக்கும். ஆனால் மார்பிலே லக்ஷ்மி இருக்க மாட்டார். யார் மார்பிலே லக்ஷ்மி இருக்கிறாளோ அவர்தான் திருமால் என்று திருமாலுக்கு ஸ்பெசிஃபிக் அடையாளம் எது? லக்ஷ்மி தான். இதை பற்றி பல முறை நாம் சொல்லியிருக்கோம். வேதவியாசனம் அழுக்காமல் பல முறை சொல்கிறார். அவர் சொல்கிறதுனால நாம் அந்த விளக்கத்தை திருப்பி சொல்ல வேண்டி வருது. இறைவனுக்கு லட்சணம், அடையாளம் காட்டுபவள் யார்? லக்ஷ்மி தேவி. யார் மார்பிலே லக்ஷ்மி இருக்கிறாளோ அவர் நாராயணன், இறைவன். இது நாராயணத்தில் வேறு யாருக்கும் இல்லாத ஒரு தனித்தன்மை.